ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம முருங்கைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாண்லியில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டுமே லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் எல்லாம் பொரிஞ்ச பிறகு அதோட தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க. 4 முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன் நான். அதுக்கு ஒரு மூடி தேங்காய் துருவி சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். வறுத்துட்டு இப்போ அதுக்கு தனியாத்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். மசாலா தீய விடாமல் நம்ம வறுத்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம மிக்சிக்கு சேர்த்துக்கலாம். இப்போது அதே கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, நான் நல்லெண்ணெய் தாங்க சேர்க்குறேன். புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால நல்லெண்ணெய் தான் நான் சேர்க்குறேன். 4 ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். அதுக்கு இப்போது கடுகும் அதே மாதிரி கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது எல்லாம் பொரிஞ்ச பிறகு ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 25-30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பூண்டு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. தட்டியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட நம்ம சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வதங்கின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது தாங்க நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நாட்டு முருங்கைக்காய் கழுவிட்டு தொடச்சிட்டு தான் நான் எடுத்துருக்கிறேன். 4 முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன். இப்போது இதை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்து விட்டுடலாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு. முருங்கைக்காயும் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்பு சாதத்துக்கும் சரி களிக்கும் சரி நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் முருங்கைக்காய் கொஞ்சமாக வேகட்டும் பார்க்கலாம். அப்புறமா மசாலா சேர்க்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்ச மசாலாவும் அரைச்சாச்சு. இப்போது ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டு அதை நல்லா பிசைஞ்சு தண்ணி செப்பரேட்டாக எடுத்தாச்சு. அந்த புளி தண்ணியிலையே நம்ம அரைச்ச மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ முருங்கைக்காய் வெந்ததான்னு பார்க்கலாம். லைட்டாக வெந்தால் போதுங்க. இந்த மசாலா சேர்த்துட்டோன்னா எல்லாமே சேர்ந்து தான் வேகணும். அதனால் கொஞ்சம் லைட்டாக வெந்தால் போதும். இந்த அளவுக்கு வெந்தால் இப்போது இந்த மசாலாவும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலிஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ மசாலாவும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டங்க பார்க்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வேக விடணுங்க. இது எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வெந்து வந்தாச்சு.
இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகட்டும் பார்க்கலாம். அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறோங்க, இல்லைன்னா குழம்பு தீஞ்சு போயிடும், நல்லா இருக்காது. இதே மாதிரி சுண்டைக்காய் வத்த குழம்பும் செய்யலாம், அதே மாதிரி மணத்தக்காளி விதை வத்த குழம்பும் செய்யலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாட்டு முருங்கைக்காய் புளி குழம்பு சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னுடைய ஸ்டைலில் முருங்கைக்காய் புளிக்குழம்பு. நான் இன்றைக்கி களிக்கு தாங்க நான் செஞ்சுருக்கிறேன். களி செஞ்சுட்டு கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்றதுனால கூட குழம்பும் சேர்த்துக்கலாம். குழம்பு சேர்த்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்